வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய காணொலியை இன்று எதிர்பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். சகோதரி ஒருவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி கடுமையாக அவர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. அதன் அடிப்படையில் இன்று வலையொலி மற்றும் சமூக ஊடகங்களில் அர்ஜுனா அவர்களுடைய முகமூடி கிழிந்தது, அர்ஜுனாவுடைய உண்மை முகம் தெரிந்தது, பின்னால் நடந்த இரகசியங்கள் என்ன, அர்ஜுனாவின் போலித்தன்மைகள் வெளியே தெரிய ஆரம்பித்தது என்று பல கருத்துகள் பதிவாகி இருந்தன. அப்படி என்றால் இங்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பது மனதிற்குள் பட்டது. ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறதா? அந்த சகோதரி பத்திரிகையாளர்கள் அனைவரையுமே கூட்டி வந்து அவர் இந்த அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது அதன் பின்னால் ஏதாவது உண்மைகள் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. எனவே அதை குறித்த ஒரு தேடலோடு இந்த காணொலியில் நான் வந்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வலிகாமம் மேற்கு பகுதியில் போட்டியிடுவதற்காக சகோதரி ஒருவர் முயற்சி செய்ததாகவும் அந்த சகோதரியின் முயற்சியை அல்லது அந்த சகோதரியை அதற்காக கட்டுவதற்காக தயார் செய்த பணங்கள் இவைகள் போன்றவற்றில் பல சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்களை புறந்தள்ளிவிட்டார் என்கின்ற ஒற்றை கருத்தோடும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையோடு வைத்தியர் அர்ஜுனா செயல்படுகிறார், எனவே அவரை நீங்கள் புறக்கணியுங்கள் என்று அந்த சகோதரி கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்த சகோதரி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். நான் இந்த சகோதரியை நேரடியாக பார்த்தது இல்லை. லட்சியன் என்கின்ற தம்பிதான் முகநூல் பக்கத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அணியில் நிற்பதற்கு, வேட்பாளராக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லது அதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த பெண்மணி போட்டியிடுவதற்கு ஒத்துக்கொள்கின்றார். அந்த போட்டியிடுவதற்கு ஒத்துக்கொண்டதின் அடிப்படையில் தம்பி லட்சியன் அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான களங்கள் உருவாக்கப்படுகின்றது. அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் சார்ந்த களத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்ததால் லட்சியன் தன்னை தொடர்பு கொண்ட விடயத்தில் அவருக்கு சரியாக அந்த தொலைபேசியில் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. 11:50 அந்த மணி அளவில் அந்த சகோதரியின் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நான் லட்சியனிடம் குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் அந்த ஒரு சட்டத்தரணியிடம் கையெழுத்து வாங்கி அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான களங்களை எடுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் அடிப்படையிலே அதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக பலர் வைத்திருந்த பணங்களை பெற்றுதான் நான் வேட்புமனு தாக்கலுக்கான பணங்கள் செலவிடப்பட்டது. புலம்பெயர்ந்த சகோதரர்கள் அனுப்பியதில் 30,000 ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் இருந்தது. மீதம் உள்ளது அனைத்தையுமே நாங்கள் ஒவ்வொருவராக புரட்டிதான் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் பணம் கட்டினோம் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி ஒரு 2-3 கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. ஒன்று, அந்த சகோதரி 5,000 கட்டுவதற்கே மிகவும் சிரமப்பட்ட சகோதரி 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கியது எப்படி? அதுபோல அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒரு அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய கருத்துகள் சொல்லப்படுகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அனைத்து பத்திரிகைகளும் எப்படி திரண்டன? ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முறை நாடாளுமன்றத்தில் நடந்த பிரச்சனைகளை பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு 4 பத்திரிகை தோழர்கள் தான் அதில் முன்னின்று அந்த பத்திரிகை செய்திகளை எடுக்கின்றார்கள். ஆனால் இந்த சகோதரி பேசுகின்ற பொழுது அவ்வளவு பத்திரிகையாளர்கள் அங்கு குழுமி இருந்தார்கள் என்றால் அதற்கு 30,000ற்கு மேற்பட்ட பணம் கட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த 30,000 பணத்தை இந்த சகோதரிக்கு கொடுத்தது யார்?
இந்த சகோதரி முன்பு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியிலே இருந்தார் என்கின்ற செய்தி வருகின்றன. அப்படி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியில் இருந்த இந்த சகோதரி எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வந்தார். இத்தனை நாட்கள் இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்த சகோதரி திடீரென்று நீதிமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான கருத்துகள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் தெரிந்த மறு நிமிடமே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பதிவிடுவதற்காக பத்திரிகை தோழர்களை அவர் அழைத்திருக்கிறார் என்கின்ற பொழுது இதன் பின்னணியில் இருந்து இயக்கி இருக்கக்கூடியது யார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதற்கு அந்த சகோதரி தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பத்திரிகையாளர்களை நாம் அழைக்கின்றோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பேசுவதற்குத்தான் அழைப்போம். 2009 2025 இந்த காலகட்டம் வரை பெண்களுக்கு எதிராக சிங்கள ஆட்சியாளர்கள் நடத்தியிருக்கக்கூடிய கொடூரங்கள் அல்லது சிங்கள அந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் அல்லது காவல்துறை நடத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் அல்லது வாழ் வைத்துக்கொண்டு வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் இவைகள் அனைத்தையும் மையப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இந்த சகோதரி இதுவரை எந்த பத்திரிகையாளரை கூட்டத்தையும் அவர் கூட்டவில்லை. ஆனால் அவர் இப்பொழுது கூட்டியிருக்க கூட்டம் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவை நாம் இகழ்ந்து பேச வேண்டும், வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு குற்றவாளி என்று பறைசாற்ற வேண்டும், வைத்தியர் அர்ஜுனாவை மக்கள் வாக்களித்து விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இந்த பத்திரிகையாளரை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். வேறு எந்த கருத்தையும் அவர் பதிவிடவில்லை. அங்கு நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதை குறித்தெல்லாம் பதிவிடாமல் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி அவர்கள் பேச வேண்டிய களம் என்ன, எதற்காக பேசினார், யார் தூண்டலில் அவர் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அணியில் இணைந்தார், வைத்தியர் அர்ஜுனாவை கேவலப்படுத்த வேண்டும் அல்லது அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டம் அவர் மனதில் எதற்காக உருவானது, தற்பொழுது அவருக்கு பணம் கட்டி பத்திரிகையாளர்களை திரட்டுவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது யார், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுதே அந்த சகோதரி யாராலோ இயக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு பழமொழி ஊர் பகுதிகளில் சொல்லுவார்கள், காய்த்த மரம்தான் கல்லடி படும் என்பார்கள். வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கின்றது. இதனை ஜீரணிக்க முடியாமல் நேரடியாக மோத வழியற்றவர்கள் இதுபோன்ற மறைமுகமான துரோக தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் அறிந்த வரையில் சொல்லக்கூடிய செய்தி. இதில் அந்த சகோதரியை நாம் விமர்சிக்கவில்லை அல்லது அந்த சகோதரி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு நாம் எதிர்கருத்து பதிவிடவில்லை. காரணம், நான் பல காணொளிகளில் குறிப்பிடுவேன், ஒவ்வொருவருக்கும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதற்கான களம் இருக்கிறது. ஆனால் அந்த சகோதரி ஆதாரத்தோடு ஏதாவது விடயத்தை வைத்தாரா என்றால் இல்லை. அவர் திரட்டிய அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்து மட்டும் பரிமாறப்பட்டதுதான் இங்கு சந்தேகத்தை எழுப்புகின்றது. வேறு பல விடயங்கள் இருக்கின்றன. இவர் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட மறு நிமிடமே வைத்தியர் அர்ஜுனா என்னை இதுபோல எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார் என்கின்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தால் என்றார் அந்த சகோதரி சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அந்த சகோதரி எங்கிருந்தோ இயக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய விடயம். ஆயினும் இதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரை நாம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த சகோதரிக்கு வைத்தியர் அர்ஜுனாவை நேரடியாக தெரியுமா என்றால் தெரியாது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். தெரியாத ஒரு நபரை இந்த சகோதரி விமர்சிக்க வேண்டிய களம் என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அரசியல் களத்தில் வேகமாக முன்னேறிவிட்டார் என்பதுதான் பதில். இங்கு பல ஊடக தோழர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய முகத்திரை கிழிந்து விட்டது என்று தலைப்பிட்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் யாருமே அந்த சகோதரி
என்ன விடயத்தை சொல்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை கேட்டார்களா என்றால் இல்லை. எனவே சில விடயங்களில் நாம் காத்திருந்துதான் உண்மை நிலையை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. காத்திருப்போம். கண்டிப்பாக இந்த சகோதரி சொன்ன பல விடயங்கள் பொய் என்பதை காலம் எழுதும் என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இது இட்டுக்கட்டியோ புனைந்தோ கற்பனையிலோ இந்த செய்திகள் வைக்கப்படவில்லை. இன்று காலையிலிருந்து பலரிடம் தொடர்பு கொண்டு எடுத்து வைத்த செய்திகள்தான் இவைகள். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திப்பேன். நன்றியுடன் இன்பா.